விவசாயத்தையும் நீர்நிலையும் அழிச்சு இப்படி ஒரு திட்டம் தேவையில்லைன்னா இருந்துட்டு போகுது. 10-20 ஆண்டுகள் பின்தங்கி இருந்துட்டு போறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இவங்க அர்ஜுனான்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனிக்கு ஆல்ரெடி எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்க. இவ்வளவு மக்கள் எதிர்ப்பு இருக்கு, எப்படி 90% நீங்க எடுத்தீங்க? அதிமுக காலகட்டத்தில் போடப்பட்டது இல்லை, திமுக ஆட்சி கைவிட்டுட்டு போக வேண்டியது தானே? ஏன் அதுக்கு வழிவகுத்து கொடுத்தது? தர விருப்பம் இல்லை, தர விருப்பம் இல்லைன்னு தானே நீங்க சொல்லியிருக்கணும். ஆய்வு செஞ்சுக்கலாம்னா என்ன அர்த்தம்? இருந்தா எடுத்துக்கோன்னு சொல்வதற்கா? அப்போ எதிர்ப்புகள் கிளம்பல அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா? உடன்குடி பவர் பிளான்ட் கட்டி இருக்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 ஏக்கர். ஆற்காடு வீராசாமி அவர்கள் தான் அந்த இடத்துக்கு வந்து அடிக்கல் நாட்டினார். இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். ஒட்டுமொத்தமா மக்களை பத்தி சிந்திக்காத வெறும் அரசியலை மட்டுமே பண்ணணும், அரசியலை பணமா மட்டும்தான் பார்ப்போம்னா நீங்க எப்படி அரசியல்வாதிகளா இருக்க முடியும்? நாங்க இந்த ஊர்ல இருக்கணும், நாங்க இங்க விவசாயம் பண்ணணும்னு கோரிக்கையை வைக்கிறாங்க. இன்னைக்கு பட்டாசு வெடிச்சு சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சைக்கிள்ல வந்துகிட்டு இருந்தா நீங்க ரோல்ஸ் ராயல்ஸ் கார்லயும் ரேஞ்ச் ரோவர் கார்ல வருவதுதான் வளர்ச்சியா? இந்த மாவட்டத்துல இத்தனை பேரோட கிட்னியை எடுத்தாதான் எங்க அப்பா ரோல்ஸ் ராயல்ஸ் கார்ல போக முடியும்னு சொல்வது வளர்ச்சியா? தெய்வ சிகாமணின்னு ஒரு விவசாய சங்க தலைவர், கூட்டமைப்பினுடைய தலைவர் இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு 20 நாளைக்கு முன்னாடி உதயநிதி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்போ ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் இல்லாத போது. இது யாரை ஏமாற்றுவதற்கானது கேட்கிறேன். இது வரைக்கும் தமிழகத்தினுடைய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 6.85 கோடியை நிதி ஒதுக்கி யாருக்கும் இப்போ முந்திரி பக்கடா வாங்கி கொடுக்கறதா இதுல வாங்கி கொடு, டீ வாங்கி கொடுக்கறதா இருந்தா இதுல இருந்து வாங்கி கொடுங்க, மக்கள்கிட்ட வாங்காதீங்கன்னு சொன்ன முதல்வர் யார்? எல்லாத்துக்குமே கார் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நேரு எந்த கார்ல வராது சட்டமன்றத்துக்கு? சொல்லுங்க. பல 1000 கோடிகளை கொள்ளையடிச்ச கூட்டத்துக்கு மத்தியில சாதாரண சாமானிய மக்கள் வீட்டு பிள்ளையா ஒருத்த வந்து நிக்கிறான். அவனை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படித்தானே இருக்கும். மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்துறாங்க தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார். பரபரப்பான ஒரு சூழ்நிலை வந்துட்டு இந்த டாபிக் வந்து இப்ப எல்லாருமே எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல அதுவும் சென்னைக்கு வந்து இன்னொரு விமான நிலையம் கண்டிப்பா தேவைதான், இப்ப இருக்க மக்கள் தொகையே தேவைதான். அதுல கடந்த ஆட்சியில அந்த பரந்துரை மட்டும் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, காரணம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அது மக்களையும் விவசாயிகளையும் நீர்நிலைகளையும் பாதிக்கக்கூடாது அப்படின்றது தான் பொதுவான பொதுமக்களுடைய விவசாயிகளுடைய கருத்தாக இருக்குது. இப்போ ஒரு திட்டங்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்துறாது. அப்போ ஒரு வளர்ச்சின்னு வரும்போது அந்த பகுதியில் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கட்டும், தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரணத்திற்காக அங்கே இருக்கக்கூடிய நிலங்கள் வந்து கையகப்படுத்துவது வந்து இயல்பான ஒரு விஷயம் தான். இது பல முறை நம்ம வந்து இப்போ பல இடங்களில் பார்த்துருக்கலாம். இப்போ சென்னையில் ஒட்டுமொத்த இந்தியாவும் உலகமும் அப்படி தான் இன்றைக்கி வளர்ச்சி பெற்றிருக்கும். ஒரு இடத்துல இருந்தவங்க ஒரு இடத்துல சாலை இருந்திருக்காது. திடீர்னு 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் கழித்து வந்து பார்த்தா அந்த இடமே வேற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இந்த கோயம்பேடு கூவம் ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இதுல நான் வந்து மீன் பிடிச்சி விளையாடி இருக்கேன். புரியுதுங்களா? அது வந்து இது ஒரு தெளிந்த நீரோடை தான், குளிச்சிருக்கோம். எங்க ஏரியா மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா துணி எடுத்துட்டு வந்து துவைச்சு கொண்டு போவாங்க, குளிப்பாங்க. அந்த மாதிரி தெளிந்த ஒரு நீரோடையா இருந்தது இன்னைக்கு கூவமா மாறி போயிருக்குது. புரியுதுங்களா? அது கூவத்துக்காக கொண்டு வந்த இது இல்லை, அது அப்படியே எப்படியோ மடைமாற்றம் செஞ்சு அன்னைக்கு அது இன்னைக்கு மாறி இருக்கிறது போன்று ஒரு மாறுதல் வந்து இங்க கட்டமைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. விமான நிலையம் வருவதற்கு முன்னாடி அங்க விவசாயம் நடந்திருக்கும். சென்னை நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட் சொல்றோம். அப்போ அதே மாதிரி வளர்ச்சிகள் வரும்போது ஒரு சிலருக்கான அசௌகரியம் நிச்சயமாக இருக்கும், அவர்களுடைய கண்ணீர்கள் இருக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி பரந்தூர்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு சிலருக்காக அதை தடுத்து நிறுத்துறாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. அதுல எவ்வளவு விவசாய நிலங்கள், விளை நிலங்கள் பாதிக்கப்படுதுன்றதுதான் மெய்ப்பொருள் காணக்கூடிய ஒரு விஷயத்துல நம்ம இருக்கோம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீர்நிலைகளை எவ்வளவு நம்ம ஆக்கிரமிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்ப கூட சமீபத்துல நேத்துல இருந்து ஒரு வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு பாத்தீங்கல்ல. திடீர்னு ஒரு இயற்கை சீற்றம் வந்து ஒரு நிமிஷத்துல நேபாளத்துல இன்னைக்கு எல்லாத்தையுமே காணாம போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல துணை நிற்போன்னு ஒன்றிய பிரதமரும் சொல்றாரு, தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களும் அண்ணன் அவர்களும் கருணை உள்ளத்தோட ஆதரிக்கிறாரு, ஆதரவு கொடுக்கிறாரு. உங்கள் பக்கம் நாங்க இருப்போம்னு அந்த மக்களுக்கான ஆதரவுகளை தெரிவிக்கிறாங்க. அப்படி இந்த நீர்நிலைகளை நீங்க ஆக்கிரமிச்சு நீர்வழிச்சாலைகளை நீங்க வந்து எப்படி பண்ண முடியும்? இன்னைக்கு தண்ணி தான் நீங்க சாதாரணமா நினைக்கிறேன். 2015 மழை வெள்ளத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்மளால பதில் சொல்ல முடியல. எத்தனை குடும்பங்கள் அதுல அழிஞ்சுது.
இங்க இருக்கக்கூடிய பெரும் நகரங்கள்ல எத்தனையோ இடம் இந்த சைதாப்பேட்டை போன்ற பகுதிகள் எல்லாம் கேள்விக்குறியாச்சு. அங்க இருக்கக்கூடிய வியாபார வணிக மளிகை கடைக்காரங்கெல்லாம் ஒரு ராத்திரியில நடுத்தெருவுக்கு வந்த கதைகள் எல்லாமே பார்த்தோம். அப்படி இருக்கும்போது விவசாய விளைநிலங்கள் தவிர்த்து நீர்நிலைகளும் அங்க ஆக்கிரமிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டா வரக்கூடிய காலங்கள்ல அந்த நீர் எங்க நிற்கும்? அப்போ மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நம்ம எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழல் ஒன்று ஏற்படுது. அப்போ அந்த மக்கள் அத்தனை பேருமே அதை ஒத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை, எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியா தொடர் போராட்டம் நடக்குது. ஆண்டுகள் 3-4 ஆண்டுகள் போராட்டம் தொடருது. அப்போ திமுக அரசு வந்த பிறகு அவங்க என்ன சொல்றாங்க, இது அதிமுக காலகட்டத்துல போடப்பட்டது. அதிமுக காலகட்டத்துல போடப்பட்டது இல்ல, திமுக ஆட்சி கைவிட்டுட்டு போக வேண்டியது தானே. ஏன் அதுக்கு வழிவகுத்து கொடுத்தது? மதுரையில டன்சனுக்காக விவசாயிகள் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திமுக என்ன சொல்லிடுச்சு கடைசி நேரத்துல, நாங்கள் ஆய்வுக்கு தான் அனுமதி கொடுத்தோம், அனுமதி கொடுக்கலன்னு. எதுக்கு அனுமதி கொடுக்கணும்? ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கு தர விருப்பம் இல்ல, தர விருப்பம் இல்லைன்னு தான் நீங்க சொல்லியிருக்கணும். ஆய்வு செஞ்சுக்கலாம்னா என்ன அர்த்தம்? இருந்தா எடுத்துக்கோன்னு சொல்வதற்கா? அப்போ எதிர்ப்புகள் கிளம்பல அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா? அதனால திமுக இந்த மாதிரி கடந்த காலங்கள்ல மக்களை முதுகுலையும் நெஞ்சிலையும் குத்துனது பல இடங்கள்ல நம்மளால காட்ட முடியும். அவர்களுடைய வளர்ச்சிக்காக பல இடங்கள்ல நம்ம சமரசம் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு உடன்குடி பவர் பிளான்ட் கட்டி இருக்கிறது கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 ஏக்கர். இந்த 900 ஏக்கர்ல நீர்நிலைகள் எவ்வளவு ஏக்கர்ன்றத பாருங்க. நீர்நிலைகளை அழிக்க மாட்டோம்னு வரும். அப்போ மின்சாரத்துறையினுடைய அமைச்சராக இருந்த ஆற்காடு வீராசாமி அவர்கள் தான் அந்த இடத்துக்கு அடிக்கல் நாட்டினார். இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு உயர் நீதிமன்றங்கள் மதுரையும் சென்னை உயர் நீதிமன்றங்களும் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்குது, தொடர்ச்சியாக அறிக்கைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீர்நிலைகள் எந்த இடத்துலையும் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பதை நீதிமன்றம் ஏத்துக்காதுன்னு. மதுரை உயர் நீதிமன்றம் எங்க இருக்கு? தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. நீர்நிலையில ஆக்கிரமிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல 100 கட்டடங்கள், அரசு அலுவலகங்கள் நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டதாக இருக்குது. அப்போ அதையெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டீங்க? மாத்தலையே. அப்போ இதுல இப்ப அந்த மாதிரி திட்டங்களை எதிர்க்கிறோமா அப்படின்னு தாவேக்கா அப்படின்னு பார்த்தா திட்டங்களை எதிர்க்கல. அந்த மக்கள் தொடர் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தொடர் போராட்டத்துக்கான ஒரு முடிவு வேணும். அந்த முடிவுக்காக இன்னைக்கு போறாரு. அப்போ எல்லாமே மாறிடுமான இதே திமுக அரசு ஆட்சி காலகட்டத்துல கேள்விகள் எழுப்பப்படுது. அவர் போயிட்டு அடுத்த 24 மணி நேரத்துல திமுக அரசு ஒரு அறிக்கையை வெளியிடுது. பரந்தூர் விமான நிலையங்கள்ல விவசாய நிலங்கள் பாதிக்காத வண்ணம் விமான நிலையம் அமைக்கப்படும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அண்ணனுடைய ஆட்சி வந்துருச்சு, 100 நாட்கள் ஆயிடுச்சு. பரந்தூரிலே விமான நிலையம் இல்லைன்னு சொல்லுங்க. விமான நிலையம் வேண்டாம்ன்றத பதிவு செய்யல. தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு எதிரான ஒரு கட்டமைப்பையும் தமிழக வெற்றி கழகம் கொண்டு வரல. ஆனால் மக்களை பாதிக்கக்கூடாது இல்லை, விவசாயிகளை பாதிக்கப்படக்கூடாது இல்லை, நீர்நிலைகள் பாதிக்கப்படக்கூடாது இல்லை. எத்தனை தலைமுறைகளுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். என்ன இயற்கை நமக்கு கொடுத்துருக்கோ அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பது நம்மளுடைய கடமை. நீங்க எல்லாத்தையுமே அழிச்சு வளர்ச்சின்ற பாதையில எல்லாத்தையுமே அழிச்சிட்டு என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றேன். இதுல இன்னொரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா 90% நிலம் அங்க கையாளப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நிலையில இருக்கும் இந்த திட்டத்தை நீங்க கேன்சல் பண்றதுக்கான என்ன நோக்கம்? இதுக்கு மாற்றி ஏதாவது நீங்க திட்டம் வச்சிருக்கீங்களான்னு கேள்வி கேட்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஒருத்தர் ரோட்ல துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அடிபட்டு, இவரை காப்பாற்ற முடியும்னா மருத்துவமனை கொண்டு போலான்னு சொல்லுவீங்களா? அவருக்கு என்ன சிகிச்சையா அதாங்க கொடுக்க முடியும். அவருக்கு திருப்பி இவரை காப்பாத்தி உட்கார வைப்பீங்களா, நடக்க வைப்பீங்களான்னு இது கேள்வி கேட்பது முட்டாள்தனமான கேள்வி இல்லையா? நீங்க என்ன அரசியல்வாதின்னு கேட்கிறேன். ஒட்டுமொத்தமா மக்களை பத்தி சிந்திக்காத வெறும் அரசியலை மட்டுமே பண்ணணும், அரசியலை பணமா மட்டும்தான் பார்ப்போம்னா நீங்க எப்படி அரசியல்வாதிகளாக இருக்க முடியும்? நீங்க எப்படி தலைவர்களாக இருக்க முடியும்? முதல்ல இருக்கக்கூடிய போராடக்கூடியவனுக்கு நிவாரணத்தை கொடுங்க, அவனுடைய மனசை சந்தோஷப்படுத்துங்க. அவங்க அந்த குடும்பங்கள் கையெடுத்து கும்பிடுது, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், நாங்க இந்த ஊர்ல இருக்கணும், நாங்க இங்க விவசாயம் பண்ணணும்னு கோரிக்கையை வைக்கிறாங்க. இன்னைக்கு பட்டாசு அடிச்சு சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க இருந்து 90% நிலங்களை நீங்க எடுத்தீங்க? இவ்வளவு மக்கள் எதிர்ப்பு இருக்கு, எப்படி 90% நீங்க எடுத்தீங்க? எப்படி எடுத்தீங்க? இதுக்கான நியமிக்கப்பட்ட குழு உங்களுக்கு என்ன அறிக்கை கொடுத்தது? இந்த குழுல நீங்க ஏவா வேலு வச்சுப்பீங்க, KKSSR வச்சுப்பீங்க, நீங்களே வச்சுப்பீங்களா? வெளியில இருந்து யார் வந்தா? எந்த அரசு உயர் நிலையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதுல இடம் பெற்றாங்க? எந்த இயற்கை ஆர்வலர்கள் அதுல இடம் பெற்றாங்க? பரந்தூர் விமான மக்கள் நிலையம், அந்த பரந்தூர்ல இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல சுத்தி இருக்கக்கூடிய மக்கள்ல எத்தனை பேர் அந்த குழுல இடம் பெற்றாங்க?
எத்தனை நீதிபதிகள் இடம்பெற்றாங்க, எத்தனை ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் நீங்க அதுல கொண்டு வந்து வச்சீங்க. ஏவா வேலுவும் அடிச்சுக்கிட்டு போன பாலத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல முடியல ஏவா வேலுவால. அப்ப இவர்கள்லாம் இந்த தேசத்தினுடைய புனிதர்கள், இவர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் நாங்க கேட்கணுமா? அதுக்கு அவங்க இன்னொரு விஷயமே சொல்றாங்க சார், இந்த முடிவால தமிழ்நாடு வந்து பொருளாதார ரீதியா 10-20 ஆண்டுகள் பின்னோக்கி போயிடுச்சுன்னு வேற ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்களே சார். 10-20 ஆண்டுகள் பின்னோக்கி போயிடுச்சு இந்த திட்டம் நீங்க வந்து கேன்சல் பண்ணதுனால அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க 1000 குற்றச்சாட்டுகளை வச்சுட்டுக்கலாம். நான் என்ன திரும்பவும் என்ன சொல்றேன்னா, அப்ப விவசாயத்தை அழிச்சிட்டா போதுமா? விவசாயம் இல்லாம இருந்தா பரவாயில்ல. விவசாயத்தையும் நீர்நிலையும் அழிச்சு இப்படி ஒரு திட்டம் தேவையில்லைன்னா இருந்துட்டு போகுது. 10-20 ஆண்டுகள் பின்தங்கி இருந்துட்டு போறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. கேரளாவை இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல 1/4 நூற்றாண்டு கடந்துட்டோம். சாலை கட்டமைப்பு எங்கேயாவது தெளிவா இருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மரத்தை எங்கேயாவது வெட்டியிருக்கானான்னு சொல்லுங்க. ஆனா இங்க இருந்து வெட்டி கொண்டு போற ஒட்டுமொத்த கனிம வளங்களையும் நம்ம எம்சாண்ட்ன்ற பேர்லயும் ஜல்லின்ற பேர்லயும் நம்ம கன்னியாகுமரியில இருந்து திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து ஒட்டுமொத்தமா வாங்கி அங்க உங்களுடைய மாநிலத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு 1500க்கும் மேற்பட்ட லாரிகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. சகோதரர் டி.கே. பிரபு கனிமவளத்துறையினுடைய அமைச்சரா இருக்கிறாரு. அங்க புலியரை செக் போஸ்ட் இருக்கு. நான் போட்டியிட்ட கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி. அந்த சட்டமன்ற மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன், 3 மாதங்கள்ல இந்த லாரிகள் தடுத்து நிறுத்தப்படும். 100 நாட்களுக்கு முன்னாடியே அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. இப்ப சமீபத்துல ஒரு அறிக்கை கூட கொடுத்தாரு சார், மழையை கூட காணும் அப்படிங்கிற மாதிரி. இல்ல, அதை தான் கேட்கிறேன். இது வளர்ச்சியா? இது வளர்ச்சியா? எங்க கொண்டு போய் வச்சீங்க இதெல்லாம்? இப்போ எங்க மலையில கரைஞ்சு போயிடும், அதனால இதெல்லாம் பத்திரமா எடுத்து வைக்கலாம்னு எங்கேயாவது கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? சொல்லுவதற்கு வெக்கமா இல்லையா உங்களுக்குன்னு கேட்கிறேன். வளர்ச்சி திட்டம் பின்னோக்கி போகுதுன்னா எதை நோக்கி பின்னோக்கி போகுது? முன்னோக்கி எதை நோக்கி வந்துச்சு? சைக்கிள்ல வந்துகிட்டு இருந்தா நீங்க ரோல்ஸ் ராயல்ஸ் கார்லயும் ரேஞ்ச் ரோவர் கார்ல வருவதுதான் வளர்ச்சியா? இன்னும் இந்த மாவட்டத்துல இத்தனை பேரோட கிட்னியை எடுத்தாதான் எங்க அப்பா ரோல்ஸ் ராயல்ஸ் கார்ல போக முடியும்னு சொல்வது வளர்ச்சியா? எது வளர்ச்சின்னு கோடிட்டு காட்டுறீங்க? இந்த ஆசிய துணைக்கண்டத்துல உங்க குடும்பம் மட்டும் வளர்ந்துகிட்டே போவதுதான் வளர்ச்சியா? மத்தவன பசியிலையும் பட்னியும் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு என்ன சொல்ல போறீங்க? இத்தனை ஆண்டுகள் விவசாயிகளுக்காக தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய PR பாண்டியன் வந்து சொல்றாரு, இவர் ஐயநாதன் வந்து சொல்றாரு, இத்தனை ஆண்டுகள் எந்த அரசியல் கட்சிகளும், எந்த ஆளும் கட்சியும், எந்த அதிகாரிகளும், அமைச்சர்களும் இவ்வளவு நேரம் எங்களை உட்கார வச்சு பேசினது கிடையாதுன்னு சொல்ற. தேசத்தில் எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை! ஒரு விவசாய பெருங்குடியை நீ கூப்பிட்டுட்டு வந்து உட்கார வச்சு பேசுவதற்கு கூட உங்களுக்கு மனம் இல்லைன்னா நீங்க என்ன வளர்ச்சியை நோக்கி போறீங்க? புறந்தள்ளிடலாமா? இவர் ஐயா கண்ணையும் PR பாண்டியன் அவரையும் புறந்தள்ளிட்டு விவசாய பெருங்குடிகளை பார்த்துடலாமா? தெய்வ சிகாமணின்னு ஒரு விவசாய சங்க தலைவர், கூட்டமைப்பினுடைய தலைவர் இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு இப்போ 20 நாளைக்கு முன்னாடி உதயநிதி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்போ? ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் இல்லாத போது. இது யாரை ஏமாத்துவதற்கானதுன்னு கேட்கிறாரு. யாரை ஏமாத்துவதற்காக கேட்கிறாரு. குடிசை மாற்று வாரிய கட்டடங்களையும் போய் ஆய்வு செஞ்சீங்களே, சுத்தியலை எடுத்துட்டு போனாரு PK சேகர் பாபு. சுத்தியல் காணாம போச்சா? எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி முடிச்சிட்டீங்களா? இந்த 5 வருஷத்துல என்ன ஆய்வு அறிக்கை தாக்கல் பண்ணிருக்கீங்க? என்ன தாக்கல் பண்ணிருக்கீங்க? ரோட்ல போராடிக்கிட்டு இருந்தவங்கள போராடக்கூடாதுன்னு கனிமொழின்ற ஒருத்தவங்க பேர்ல வழக்கு தொடுக்கப்பட்டு போலியாக அங்க இருந்து அகற்றப்பட்டதுதான் வளர்ச்சியா? இப்போ அதாவது சென்ட்ரல் சென்னையினுடைய தலைமை இடத்துல நின்று போராடிக்கிட்டு இருக்கீங்க, தலைநகர்ல நின்று போராடுறீங்க. சுற்றுலாக்கு வரக்கூடியவர்கள் எல்லாமே அதை பார்த்தா அசிங்கமா இருக்குமா? அவனுடைய வாழ்வாதாரம், ஜீவாதாரம் பிரச்சனை இல்லை. வெளியில இருந்து வரக்கூடியவனுக்கு வந்து இப்ப இதை பார்க்கும்போது அவமானம் ஏற்பட்டுன்னு நினைக்கிறவன் அவனுடைய பசியை போக்கியிருக்கணும்ல. இதுதான் உங்களுடைய வளர்ச்சியா? எந்த வளர்ச்சி தேவையில்லைன்னு சொல்றேன். இதேதான் இன்னொரு குற்றச்சாட்டு எதிர்கட்சி தான் என்ன வைக்கிறாங்கன்னா, இப்ப தொடர்ந்து வந்து துப்புரவு பணியாளர் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். கடந்த ஆட்சியில இருக்கும்போது இதே துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் தூய்மை பணியாளர் அவங்க பண்ணும்போது இப்ப இருக்க CM வந்துட்டு அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசினாரு, நான் வந்து உங்களுக்கு ஆதரவா இருக்கேன், ஆதரவு கொடுக்குறேன்னு. இப்ப அவர் ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு அவங்கள கூப்பிட்டு பேச மாட்டேங்கிறாரு. அவங்க வந்து எனக்கு அடிப்படையான தேவைகள் என்னமோ அதை பண்ணுங்கன்னாலும் நாங்க கேட்கிறோம், அதை விட்டுட்டு இப்ப இருக்க அமைச்சர்களுக்கு கார் வாங்கி கொடுக்கறதா அவருக்கு முக்கியமான்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது வந்து ஆளும் கட்சி வந்து திருச்சி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுதே தவிர்த்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் எந்த டெண்டராவது கொடுக்கப்பட்டிருக்குதா? நீங்க போட்டுட்டு போன வித்து தான் இன்னைக்கு வளர்ந்து மரமாக நிக்குது. அதை புரிஞ்சுக்கணும். அதாவது இவங்க இப்ப எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு தொழில் நிறுவனம் இங்க தொடங்கப்பட்டுருச்சுன்னா திமுக ஆட்சி காலத்துல நாங்க போடப்பட்ட திட்டம் இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கு, இதுக்கு திமுகவுக்கு தான் மக்கள் நன்றி சொல்லணும்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு பாதகம் ஏற்பட்டால், அதாவது ஒரு ராயல் என்ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி, ஒரு கப்பல் ஒரு விமான பாகங்கள் தயாரிக்கப்படக்கூடிய கம்பெனி கிருஷ்ணகிரியில வருவதாக இருந்தது. தாவேக ஆட்சி அமைஞ்சு 10 நாளையில அது வந்து கர்நாடகாவுக்கு போயிடுச்சு. இருக்க ஒட்டுமொத்த பேரும் கத்துறாங்க, TRB ராஜால இருந்து அத்தனை பேரும் இப்படி போயிடுச்சேன்னு. அறிவுத்திறனோட சிந்திச்சு பாருங்க. 10 நாளையில ஒரு நிறுவனம்
ஒரு மாநிலத்துல இருந்து உடனடியா இன்னொரு மாநிலத்துக்கு வெளியேற முடியுமா? நீங்க வெல்கம் லெட்டர் கொடுக்கணும். ம், ம். ஒரு சாதாரண ஒரு ஆமா. ப்ராசஸ். இன்னைக்கு ஐடில ஒரு பையன் போய் வேலைக்கு சேரணும்னா எவ்வளவு ப்ராசஸ்? 2 வேலைக்கு நாளில வரணும். நடந்துருமா? வரணும்னாலே ரொம்ப ப்ராசஸ் இருக்கு. 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணும். அப்ப நிறைய எதுவுமே ப்ராசஸ். இல்லாம நீங்க ஒட்டுமொத்தமா போற போக்குல தாவேக அரசு தான் அதெல்லாம் கொண்டு போயிடுச்சு. என்னுடைய சகோதரி கீர்த்தனா அதை நீங்க சரியா கவனிக்கல. தொழில்துறையினுடைய அமைச்சர் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போற போக்குல ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆபாசத்தை தாண்டி இங்க தமிழக மக்கள் கிட்ட என்னத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க அறிவுபூர்வமா, அதை சொல்லுங்கன்னு கேக்குறேன். அதுக்கு பதில் இருக்கா? அப்படி இவங்க அர்ஜுனான்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனிக்கு ஆல்ரெடி எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்க. அதனுடைய தாக்கம் இன்னைக்கு வெளிப்பட்டு இருக்குது. புரியுதுங்களா? ஓப்பனா பேசுங்க. இன்னைக்கு பள்ளி கல்வித்துறையில இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தினுடைய முதலாளிகள் வெளிப்படையா பேசுறாங்க. நாங்க பல லட்சங்களை லஞ்சமாக கொடுத்து வாங்க வேண்டியதை எங்களுக்கு 10 பைசா கூட செலவில்லாம கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. கொடுத்துருக்கோம்ல. அரசு அலுவலர் ஒருத்தர் போடுறாரு கூட்டம், இங்க பாருங்க நம்ம எல்லாம் இதெல்லாம் ஒத்துக்க கூடாது, சொந்தக்காரங்களுக்கு 5000 ரூபாய் அனுப்ப முடியல, அவங்கள்ட்ட இருந்து 5000 ரூபாய் வாங்க முடியல, அதனால இதெல்லாம் நிறைய அதிகாரிகள் வராங்க அங்க இருந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் டீ வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்குன்னு. இது வரைக்கும் தமிழகத்தினுடைய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 6.85 கோடியை நிதி ஒதுக்கி நீ யாருக்கும் இப்போ முந்திரி பக்கடா வாங்கி கொடுக்குறதா இருந்தா இதுல வாங்கி கொடு, டீ வாங்கி கொடுக்கறதா இருந்தா இதுல இருந்து வாங்கி கொடுங்க, மக்கள்கிட்ட வாங்காதீங்கன்னு சொன்ன முதல்வர் யாரு? யாரு? மக்கள் பணியை போய் செய்வதற்கு நான் என்ன கேட்கிறேன், உங்க எல்லாத்துக்குமே கார் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நேரு எந்த கார்ல வராரு சட்டமன்றத்துக்கு? சொல்லுங்க. அரசாங்கம் கொடுத்த கார்ல வராரா? இல்ல. கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள லேண்ட் க்ரூசர் கார்ல தானே வராரு. காசே இல்லைன்னு சொன்ன சிஎம், முன்னாள் சிஎம்மால தொடர்ச்சியா லேண்ட் க்ரூசர்ல போக முடியும், டிஃபெண்டர் கார்ல போக முடியும். 10,000 ரூபாய் தான் வச்சிருக்கிறாரு. ஆனா எத்தனை நாள் பெட்ரோலே போடாம ஓடுதான்னு எனக்கு தெரியல அந்த காரு. இல்ல அவரால் அது முடியும், அவருக்கு சாத்தியம். துரைமுருகனுக்கு சாத்தியம் லேண்ட் க்ரூசர்ல வரதுக்கு, தங்கம் தென்னரசுக்கு சாத்தியம், ஜெகத் ரட்சகனுக்கு சாத்தியம், ஏவா வேலுக்கு சாத்தியம், ஏவா வேலு பையனுக்கு சாத்தியம், ராசாக்கு சாத்தியம். நீங்க அடிப்படையில எங்க இருந்து வந்தீங்க? நீங்களா மன்னர் பரம்பரையா? எந்த மன்னருடைய வாரிசுகள்? நீங்க முகலாயரனுடைய வாரிசுகளா இருந்தீங்களா? இல்ல இங்க இருந்துகிட்டு ஏதாவது அயல் நாட்டுல இங்க இருந்துகிட்டு ஏதாவது மிகப்பெரிய நிதி நிறுவனங்களை நடத்திட்டு இருக்கீங்களா? மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பமா நீங்க? இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? மக்கள் பணியை செய்ய முடியல, போறதுக்கு எங்களுக்கு வாகனம் இல்லைன்னு தான் இருந்த இடத்துல அவரை பார்த்தா உங்களுக்கு காமெடியா தான் இருக்கும். ஏன் சொல்லுங்க? பல 1000 கோடிகளை கொள்ளையடிச்ச கூட்டத்துக்கு மத்தியில சாதாரண சாமானிய மக்கள் வீட்டு பிள்ளையா ஒருத்தன் நிக்கிறான். அவனை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படித்தானே இருக்கும் இல்லையா? அவர்கிட்ட அதெல்லாம் இருந்தா எப்படி இருந்திருக்கும்? தமிழ்நாட்டினுடைய அரசியலினுடைய வரலாற்று களத்தை மாத்தி காட்டியிருக்கிறார். 100 ரூபாய் இல்ல, ஒத்த ரூபாய் கூட ஒரு டீ கூட வாங்கி கொடுக்காம இத்தனை 1000 வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. பல லட்சங்களையும் கோடிகளையும் கொட்டி கொட்டி நீங்க தோத்து போயிருந்தாலும் அவ்வளவு பணத்தை செலவு பண்ணிருக்கீங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எழுதினாரு, காசு கொடுக்காமல் நேர்மையாக வெற்றி பெற்ற ஒருவரிடம் தோல்வியுற்றேன் என்பதை பெருமை கொள்கிறேன். மறந்துட்டீங்களா? இதே மாதிரி ஸ்டாலின் சொல்லுவாரா? சொல்லுங்க. நீங்க இத்தனை ஆண்டுகள் திமுக திராவிடம் எல்லாம் பேசின 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கட்சியில 10 நாளைக்கு முன்னாடி சேர்ந்த அந்த சகோதரர்கிட்ட வெறும் 6000 வாக்குகள் வித்தியாசத்துல உதயநிதி ஜெயிச்சிருக்கிறார். சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாட்டினுடைய வரலாறுகள் மாத்தி அமைச்சாச்சு. நீங்கள் போலியும் புரட்டையும் பொய்யும் சொல்லி ஏமாத்திக்கிட்டுலாம் இருக்கக்கூடிய காலம் இல்லை இது. இது மக்களாட்சி நடக்கக்கூடிய காலமாக மாறிக்கிட்டு இருக்குது. அந்த திட்டத்தின் பெயரால், வளர்ச்சியின் பெயரால் திட்டத்தையும் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் விதமாக நீங்க அத்தனையுமே மடைமாற்றும் வேலையை மட்டும்தான் நீங்க பார்க்க முடியுமே தவிர்த்து இங்க ஒரு ஆக்கப்பூர்வமான அதிகாரமான ஒரு அரசியலை முன்னெடுக்க முடியாது. அப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான அதிகாரமான ஒரு அரசியலை மக்களுக்கானதா மக்கள் முதல்வரா இன்னைக்கு மக்கள் ஆட்சியா நடத்திக்கிட்டு இருக்கிறவர் தலைவர் தளபதி தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள்.